இன்னைக்குமே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ அல்லது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் அப்படின்னா, சாமுவேல் மேத்யூ அப்படின்னு சொல்லி தெஹல்காவுடைய முன்னாள் ஆசிரியர். அவர் வந்து ஒரு கேஸ்லாம் பேசியிருந்தாரு. அவரோட இன்டர்வியூ ஒண்ணு வந்து எனக்கு எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணேன். அப்போ அவர் வந்து டெல்லியிலேருந்து சென்னை வராரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. சரி டெல்லியிலேருந்து சென்னை வராரு அப்படின்னோனே, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு மாரி, "சார் நீங்க சென்னை வரேன்னு சொல்றீங்களா? இன்டர்வியூ பண்ணணும் சார்" அப்படின்னு. "சரி பண்ணலாம் பாஸ்" அப்படின்னாங்க. "சரி சார் அப்ப நீங்க வந்து சென்னையில ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல பண்ணல" அப்படின்னாரு. "அப்ப அந்த கார் நான் அரேஞ்ச் பண்றேன். அது என்னோட செலவா இருக்கட்டும். நீங்க இன்டர்வியூ வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். கார்லயே எடுத்துக்கலாம்" அப்படின்னேன். அவரும் ஓகே ஃபைன் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் வந்து அவர் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வராரு. நான் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு கார் எடுத்துட்டு ரெண்ட் பண்ணிட்டு நான் கேமராமேன் சுரேஷ் அவங்க 2 பேருமே வந்துட்டோம். வந்துட்டு எப்படியாவது வந்து அவர் என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும்னு உட்காந்துருக்கோம். பார்த்தா ஒரு பெரிய போலீஸ் படையே நிக்குது. பின்னாடி ப பயங்கரமா நிக்கிறாங்க. அவர் வேற சிஎம் மேல ஒரு சார்ஜ் சொல்லியிருக்காரு. போலீஸ் படை வேற நிக்கிறத பார்த்து கண்டிப்பா உங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நெனச்சேன். வந்து பிரஸ் மீட் வைக்கிறாரு. பிரஸ் மீட்ல பேசுறாரு. இந்த மாரி நான் இங்க வந்திருக்கேன். கோர்ட் விஷயமா வந்திருக்கேன். பேசுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரும்போது நான் கை காட்டுறேன் சார் நான் தான் ஆவுடையப்பன்னு உங்கள்ட்ட பேசியிருந்தேன்ல. பேசியிருந்தீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே ஆ சார் கார் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? கார் எங்க அப்படின்னாரு. இந்த போலீஸ் பந்தோபஸ்து இந்த விஷயத்துல கார் எங்கேயோ மாட்டிக்கிச்சு வர முடியல. அவர் வர போலீஸ் நிக்கும் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. இவர அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ? இங்க அரெஸ்ட் பண்ணி நம்ம நம்ம கார் அரேஞ்ச் பண்ண முடியாதனால அரெஸ்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் இதுக்கடையில அவரு வேற ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு போல. அவரு வேற கால் பண்ணி பார்த்து அந்த காரும் வர முடியல. அதுக்கடையில அங்க இருக்க ஒரு கார்ல ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஏறிட்டாரு. கார்ல ஏறி போயிட்டு இருக்கோம். அவரோட ஹோட்டல் நோக்கி போயிட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தா போலீஸ் சைரன் வச்ச ஜீப்பு பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து மஃப்டில வந்து அவங்க வேற கேமரா வச்சு கவர் பண்ணிட்டே வராங்க பின்னாடி ஃபுல்லா. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு எஸ்கார்ட் பண்ண போலீஸ் படை கூட போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி எனக்கு ஃபீல். ஏன்னா வாடகை கார் போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப், இங்க ஒரு போலீஸ் ஜீப், இங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வராங்க. நான் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு என்ன பயம்னா, ஒருவேள முன்னாடியே சொல்லி வச்சு இது வந்து ஸ்டேஷனுக்கு போறாங்களோ, வண்டி நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசனையா இருக்குது. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது மேத்யூஸ் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ஸ்டாப் த கார்ன்ட்டாரு. என்னடா இது புது ட்விஸ்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கார் இறங்குது நிக்குது. நின்ன உடனே டக்கு டக்குன்னு கீழ இறங்குனாரு. இறங்கி போய் எங்கடா போறாருன்னு பார்த்துட்டே இருக்கேன். பின்னாடி போலீஸ் பேட்ரோல்லாம் நிக்குது. இந்த போலீஸ் வந்தவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. நேரா கடைக்கு போனாரு. கடைக்கு போயிட்டு, "சிகரெட் ப்ளீஸ்" அப்படின்னாரு. வாங்கி வெளில நின்னு சிகரெட் அடிச்சுட்டு, ரொம்ப கேஷுவலா எல்லா போலீஸ் நிக்குது, எல்லாம் நிக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு சிகரெட் அடிச்சுட்டு, ரொம்ப கேஷுவலா அப்புறம் கார்ல ஏறி, திருப்பி ஹோட்டல் வரைக்கும் போனாரு. அப்புறம் தான் இன்டர்வியூ ஆரம்பிச்சேன். இன்டர்வியூ ஆரம்பிச்சு அங்க முடிச்சேன். எனக்கு இவரு ஹோட்டல்ல போய் இறங்கிட்டு ரொம்ப கேஷுவலா மூவ் பண்ணி போனாரு. இவ்வளவு விஷயத்திலயும் இந்த பரபரப்புக்கு நடுவுல சாமுவேல் அவரோட இன்டர்வியூ எடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அனுபவம்.